77 அந்த மாரி தான் 16 வயதினிலே அ ச 16 வயதினிலே படத்தில தான் அவரு நடிப்பு. போல்ட்டான கேரக்டர் குடுத்தது பாரதி ராஜா சார். அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் பாக்யராஜ் சார். அவர் அசிஸ்டன்ட்டா இருந்தாரு. அந்த கேரக்டர்ல இருந்து தான் அப்படியே கிழக்கே போற ரயில்ல அப்படியே வந்தாரு. அப்பவே கஷ்டம்னா அப்படி ஒரு கஷ்டம். அவரு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் நாடகங்கள்ல நடிக்கும்போது கவுண்டமணி அண்ணன் வந்து அவர் ரூ. 10 ரூ. 15 அப்படிதான் சம்பளம். இந்த சிட்டியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சின்ன சின்ன ம். வில்லேஜ்ல இந்த திருவிழாலாம் நடக்கும். அங்க ட்ராமால போய் நடிப்பாரு. அங்க நடிச்சுட்டு ரூ. 10 ரூ. 15 தான் சம்பளமே இருக்கும். அத கொண்டு வந்து தேனாம்பேட்டையில இறங்குவாரு. வீடு அப்பவே அங்க தான் வாடகை வீட்ல அதே இருந்தாரு. வீடு தானா இல்ல, சார்? இல்ல. ஆ. இப்ப இருக்கிறது சம்பாரிச்சதுக்கப்புறம் கட்டுனது. வாடகை வீட்ல இருந்தாரு. ம். அப்ப எனக்கு தெரிஞ்சு மு ரூ. 30 ரூ. 40 இருக்கும் வாடகை. அந்த மாரி வீட்ல தான் இருந்து எல்டாம்ஸ் ஹோட்டலுக்கு எதித்த மாரி ம். மாடியில இருந்தாரு. அப்போ வரும்போது அந்த கார்னர் தேனாம்பேட்டை கார்னர்ல நாடக நடிகர்கள் எல்லாம் நிப்பாங்க. ஈவன் நம்ம செந்தில் அண்ணன்லருந்து அவ்வளோ பேர் நிப்பாங்க. இவரு இவரு நாடகம் நடிச்சுட்டு வராரு. அந்த செலவுக்கு காசு வாங்கணுங்கிற மாரி. வந்து அப்பவே நெறைய பேருக்கு குடுப்பாரு. அப்பல்லாம் என்ன ரூ. 1 இருந்தா டீ, ம். வடை, கிடை, பஜ்ஜி எல்லாம் சாப்பிடலாம். அந்த லெமன் ரைஸு, ஒயிட் ரைஸ் எல்லாம். அது மாரி ஒரு ரூ. 2 ரூ. 3க்கு அவ்வளோ பேருக்கு வாங்கி குடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவாரு. இது வந்து எனக்கு தெரியாது. அப்பலாம் நான் சினிமாலே சென்னைக்கே வரல. ஆ சொல்லுவாங்க. அவர பத்தி ம். பழகுனவங்க எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க.